தாண்டா இருக்கேன், வீட்டில் தான் இப்போதான் வந்தேன். என்னப்பா வீடியோ பார்க்கவா? போடு போடு. தம்பிங்களா, ராமா லட்சுமணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு கவலைப்படுறீங்களாடா? கவலைப்படாதீங்க தம்பிங்களா, நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், நான் உங்களோட இல்ல இருந்தாலும் நீங்க 2 பேரும் பல்லாண்டு வாழணும்டா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பிங்களா. எங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. உங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க. அதான் என்னோட ஆசை. ஆமா, நீயும் எங்க அப்பனும் என்னை வந்து பாப்பீங்கன்னு கடைசி வரைக்கும் காத்திருந்தேன்டா. ஆனா உங்க அப்பனும் வரல, நீயும் வரல. பரவாயில்ல தம்பியே, எப்பவும் என் மனசுல நீங்க எல்லாரும் இருக்கீங்கடா. உங்க எல்லாருக்கும் நான் சாமியா இருந்து கடைசி வரைக்கும் கூடவே நல்வழி நடத்துவேன் தம்பிங்களா. கவலைப்படாம மீறி போயிட்டே இருங்க. நீ வீடு கட்டி பால் காய்ச்சிட்ட, நான் அதை பார்த்துட்டேன். ஆனா தம்பி வீடு கட்டுறதை என்னால பார்க்க முடியல. இருந்தாலும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கோங்கடா. நான் போயிட்டு வரேன். யாரை எடிட் பண்ணது? யார் எடிட் பண்ணது? வீடியோ பார்த்துருக்கோம். அம்மாவுக்கு போட்டேன், அம்மாவுக்கு டவர் ஒழுங்கா கிடைக்கல, ஓன்னு உட்காந்து ஒரு வளைகிற மாதிரி. ஆட்சிக்கு செஞ்சிருக்கா சீக்கிரமா, இந்த மாதிரி ஆட்சிக்கு பண்ணுவீங்களா? சரி சரி சரி. அப்பா பார்த்தாரா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பரா. கால் பண்ணலாம்ல? இல்ல அவரு கடையில இருக்காரு. கடையில இருக்காரு. சரி சரி, அப்ப நைட்டு கால் பண்ணி காட்டுங்க. சரி, தனியா பண்ணாதான் அழுவாரு. நேர்ல போய் காமிச்சா நேர்ல போய் காமிச்சா நல்லா இருக்கும்டா. சரி சரி, கீழே இருக்கேன், நான் கேம் விளாண்டுட்டு இருக்கோம். சரி மகி தலைவா சொல்லுங்க. நீ சிண்டுடா, அவனை காட்டுறேன்னு நினைச்சேன்டா. அப்பா எங்கேயும் போல, ஊருக்கு தானே வரேன். அப்பா ஆமா, விட்டுட்டு நான் வரேன். சரி பாரு, ராமா அழுகுவான். ஓகேக்கா. எப்படி இருந்துச்சு? எதிர்பார்த்தியா? யோகா இப்பதான் சொன்னாங்க என்கிட்ட. நல்லா இருக்கு. இந்த முன்னாடி வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன், 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுங்கண்ணா. வீடியோ தான் பார்த்துருக்கேன். வீடியோ பார்த்து உண்மையாக நல்லா இருக்கு. எமோஷனல் ஆகிட்டில. ஆமாம், ஆச்சி சொன்னதில்ல உண்மை தானே. நான் அடிக்கடி நான் சொல்கிறதானே, நம்ம சொல்கிறதானே ஆச்சியும் சொல்லுது. அது எல்லாமே நல்லா. சரி பார்த்துக்கோ. நீ கடைசியில் பார்க்க வருவேன்னு அது தானே ரொம்ப இது. அப்பா பார்க்க முடியல, ஏன்னா ஆச்சி அதிகமாக ஆச்சி என்கிட்ட கேட்குறதே அவன் டேய் காலையை கூட்டிகிட்டு வாடா, எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வர லட்சுமா, ஏன்டா கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன், பாட்டி நான் கூப்பிட்டேன், அப்பா தான் வரமாட்டேங்கிறாரு, என்ன பண்ணு. கடைசி வரைக்கும் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் போயிட்டு வரும்போது அப்பாவை கூப்பிட்டு வந்தியாடானா என்னை கேட்டுச்சு. நீ போய் கூப்பிட்டு வாடா அப்படின்னு. மட்டும் பார்த்தா அழுவார்.
அது ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு மாமா. எங்கள் அப்பா வால்பேப்பர்லாம் எங்கள் ஆட்சி தான் வச்சுருக்காரு. அது நான் கூட அன்றைக்கி வீட்டில் வச்சு அண்ணன் வீட்டில் வச்சு சொன்னேன். இருக்கும் போது அந்த பாசம் தெரியாது, அது இல்லாத போகும்போது எங்கள் அப்பா அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டார். உடனே நான் சொல்ல அவர் கண்ணை பார்த்தேன், இப்போவே ஒரு மாதிரி கலங்கிருச்சு. அப்போ தான் சொன்னார், இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியடா இல்லைங்க. கோயில்பட்டி ஆச்சுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிடுமா? கோயில்பட்டி ஆச்சுக்கு ரெடி ஐயோ வேலுமரம் இருக்கு. அதான் இந்த ஆட்சியோட எனக்கு இந்த ஆட்சியோட அப்பாவோட கனெக்ட் பண்ணிடுவேன். அதுங்கும் போது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். அந்த ஆட்சி அப்படி கிடையாது. அந்த ஆட்சி எனக்கு ஒரு எங்கள் அம்மா மாதிரி தான். அந்த ஆட்சின்னு என்னை அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க. அது ஆட்சின்னு நான் சொல்லுவேன், ஆட்சியோட அது அம்மா மாதிரி. அதுக்கு மேலே அவ்வளோதான் என்னை பிறக்கிற வரைக்கும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. வளர்த்தது எல்லாமே அவங்க தான். இருந்தாலும் அது அப்படிதான். அந்த ஆட்சி மேலே ஒரு பாசம் இருக்கும். அது ஏன்னே தெரில. என்ன நான் அழுததுலேயே எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பாட்டிக்கு அழுதது கூட நான் ஊரில் இறந்தப்ப அழுது கூட அப்பா அழுதார், ரொம்ப அழுதாருன்னு சொல்லிட்டு நான் அதை நினச்சி ரொம்ப அழுதேன். அப்பா அழுகிறேன்னு சொல்லி கோயில்பட்டி ஆட்சிக்கு வந்து எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு நான் ரொம்ப அழுதுருக்கேன். எனக்கு ரொம்ப அழுகு வந்துருச்சு ஆட்சியை பார்த்து. அது ஆட்சி இறந்த மாதிரியே இல்லை. அந்த வீட்டு கிச்சனுக்கு போனாலே எனக்கு ஆட்சி ஆகும். அந்த வீட்டுக்கு சித்தி வந்து நான் நேற்று கிளம்புற வரைக்கும் எங்கள் ஆட்சி சொல்லிகிட்டே தான் இருந்துச்சு. சிக்கனை சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம வந்து சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது சிக்கன் வச்சாங்க. அப்போ எங்கள் சித்தி என் பேரனுக்கு என் மகனுக்கு தான் நான் வைப்பேன்னு சொல்லி என் சித்தி வைக்கும் போது எங்கள் ஆட்சியை சொல்லும் போது அதை நினைக்கும் போது அவ்வளோ ஃபீலாக இருந்துச்சு. அழுகதான் தோணும், ஆனால் அழுக முடியாதுன்னா திரும்பி வரப்போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு உருவத்தில் ரெண்டு ஆட்சியும் சந்தோஷமா நல்லபடியாக எல்லாருமே நல்லபடியாக போயிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்சி ஏதாவது ஒரு உருவத்தில் கண்டிப்பாக வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. என் ஒய்ஃபோட வயிற்றுலையோ என்ன பொம்பளை பிள்ளையாவோ இல்லை அண்ணனுக்கு பொம்பளை பிள்ளையாவோ ஏதோ ஒரு வகையில் ரெண்டு ஆட்சி ஒரு ஆட்சி ஏதாவது ஒரு ஆட்சி கண்டிப்பாக வருவாங்க. ரெண்டு ஆட்சியுமே ஆமாம், அப்படி ஒரு ஆசை வச்சுருக்கேன். அது நடக்கும், பார்ப்போம். நடந்தால் சந்தோஷம்.